ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கீங்க. இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வரும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் வந்து நடுப்பட்ட ஒரு பகுதி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குரூசியலான ஒரு இடம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் லாக் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அந்த சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த நமக்கு கிடைச்ச காலேஜ் இப்போ ஒரு 500 சாய்ஸ் கூட நம்ம கொடுக்க முடியும், இல்லை 200 சாய்ஸ் கொடுத்துருப்போம். அந்த 200 சாய்ஸில் வந்து நமக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும். அந்த காலேஜை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, இல்லை வந்து அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் பண்ண போகிறோமா, இல்லை வந்து அக்செப்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போக போகிறோமா, இந்த மாதிரி நிறைய 5 ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த 2 ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒன்றுமே இல்லை, நான் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லிடுறது. அதாவது இப்போ நான் வந்து ஒரு 180 மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு பிஹெச்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதே பிஹெச்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அலோகேட் ஆயிடுச்சு. 180க்கு பிஹெச்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்காது. ஸோ நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன், ஓகேங்களா? ஸோ எனக்கு அலோகேட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே எனக்கு போதுமானது திருப்தி அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், பிஹெச்டி காலேஜ் போகிறேன், ஃபீஸு கேட்பாங்க, ஃபீஸை கட்டுறேன், நான் ஜாயின் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். இது வந்து எதுவும் பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இதை கொடுக்கறத விட இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட். அதாவது இப்போ ஒரு காலேஜ் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, நான் பிஹெச்சியில் மெக்கானிக்கல் எனக்கு கிடச்சிருக்கு, ஓகே தான். ஆனால் இதை விடவே எனக்கு இன்னொரு நல்ல காலேஜில் எனக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? ஒருவேளை எனக்கு அது கிடைக்கலாம் இல்லையா? ஸோ அது கிடச்சது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும்ல, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட், ஓகேங்களா? அந்த அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, நான் பிஹெச்சியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒருவேளை இதை விட நான் சிஇஜி கேம்பஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருந்தேன், எனக்கு அது கிடச்சிருச்சுன்னா இதை விட பெட்ரு, ஸோ அதங்க போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மாணவர் வந்து சிஇஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு எனக்கு இது வேண்டாம், நான் இங்கே வந்து சிஇஜியில் மெக்கானிக்கல் நான் வந்து ஒரு சாய்ஸுக்காக தான் போட்டேன், ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட் உங்களுக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அதனால வந்து இது ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஸோ அதாவது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உடனே டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். அங்கே வந்து நீங்கள் பணம் கட்டணும். அங்கே பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து 2 விதமாக மாறும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த சிஇஜி கேம்பஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருச்சோ, இல்லை வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வேறு ஏதோ ஆப்ஷன் கிடச்சிருச்சோ அப்படின்னாவோ அங்கே வந்து அந்த பணம் போய்க்கும், நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மறுபடியும் பிஹெச்சிக்கே வந்து என்ன ஆயிரும், பிஹெச்சி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு அந்த பணம் வந்துடும், நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது எனக்கு வந்து இப்போ கிடைச்சதே ஓகே தான், இதை விட பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சாலும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜ் கிடச்சிச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம், வேண்டானே சொல்லலை. ஏன்னா இப்போ நான் என்னோட எய்மே வந்து இந்த காலேஜில் இந்த சீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதா. எனக்கு அதுவே கிடச்சிருச்சு, அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்போ நம்ம அப்வர்ட் ஆப்ஷன் கொடுத்து அதை வந்து போய் பார்க்கலாம். ஸோ ஒரு வேளை வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா சந்தோஷமாக அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று டிஎஃப்சி சென்டரில் ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா தான் பிரச்சனையாக போயிடும். ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. இதில் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் வந்து ரிஜெக்ட் மூவ் டு நெக்ஸ்ட் லெவல்னு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு காலேஜ் கிடச்சிருக்குது, இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம், நான் அடுத்த ரவுண்டில் வேறு காலேஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போவே வந்து 179 மார்க்குள்ளே இருக்கிற உங்களுக்கே வந்து நீங்கள் நினச்ச காலேஜஸ்லாம் கிடைக்கல, அப்புறம் எப்படி வந்து அதுக்கு கீழே இருக்கிறப்போ இந்த உங்களுக்கு நினச்ச காலேஜ் கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்காது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அது வந்து இது பேடான ஆப்ஷனு. ஸோ குட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், இல்லை அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இந்த ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷனு. இந்த முக்கியமான ஆப்ஷன்லையுமே வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும், இல்லை அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 தான் வந்து இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸு. இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கிறதுக்குண்டான எங்களோட வாழ்த்துக்கள். ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.